முன்னாடி நான் படிச்சிருந்தேன்னா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காது. இப்போ வந்து பையக்கூடவும் படிக்கிறேன். என்னோடய படிப்புக்கும் இந்த புதுமை பெண் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து திருவாரூர் மாவட்டம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வலங்கைமானில் கணினி பொறியியல் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். பையனும் அதே தான் படிக்கிறான். 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். இல்லை, முன்னாடி என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் படிக்க முடியலை. அம்மாவாலையும் படிக்க வைக்க முடியலை. ஆனால் எனக்கு படிக்கலை அப்படி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இல்லை. இல்லை சார், அது சொல்லுவாங்க சில பேர் வந்து இவ்வளோ நாள் கழிச்செல்லாம் அப்படி படிக்க முடியும் அப்படியெல்லாம். நான் வந்து அது நானும் யோசித்தேன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இப்போ அப்படி நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் சொல்லவும் எப்படி இவங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் கழித்து தான் நான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வயசு வந்து படிக்க தடை இல்லை அப்படின்றத நான் நிரூபிச்சிட்டேன் இல்லையா. அது மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயசு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. என் பேர் சத்யா. எங்கள் அம்மா படிக்கிறதுனால எனக்கு தெரியலனாலும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது எனக்கு இதை முடிச்சுட்டு அடுத்தது பிஇ படிக்கலான் இருக்கேன். ஜாலியாக தான் ஃபீல் பண்ணுறேன். நான் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். 3rd இயர் வலங்கைமான். ஸோ அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே. இல்லை, எனக்கு கிடையாது. அதனால எலிஜிபிள் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வலங்கைமானில் 3ஆம் ஆண்டு கணினி பொறியியல் படிக்கிறேன். நான் வந்து என்னோட அம்மா வந்து என்னை 10th வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. என் அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கப்பயே வெளிநாடு 2 வயசாக இருக்கப்போ போனவங்க. அதுக்கு வர முடியாமல் போனதுனால அம்மா 10வது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஆனால் நான் நல்லா படித்தேன். 10th வரைக்கும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை. அம்மாவால் படிக்க வைக்க முடியலை. ஆனால் நான் என்ன செஞ்சேன், எனக்கு அந்த நான் என்னோட பசங்களுக்கு அப்போ எனக்கு வந்து என்னோட மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எனக்கு இதே மாதிரி பணம் இல்லாததுனால என்னோட பையனுங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்ச நாளாக மாடு வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு 10 மாடு போல் வச்சு நான் வளர்த்துட்டு இருந்தேன். பணத்தால் என் பசங்களுக்கு எனக்கு வந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, நான் படிக்க வச்சேன் பசங்களை அப்படின்னு சொன்னால் எனக்கு படிக்கணும் அப்படின்ற ஏக்கம் எனக்கு போயிடும் அப்படின்னு நினச்சி எனக்கு திருப்தி நானே சொல்லிக்கிட்டேன். ஆனால் அது கொஞ்ச நாள் என்னால் அதை இது பண்ண முடியலை. அப்புறம் என்ன செஞ்சேன், என் பையனை 10th படிக்க வைக்க டிப்ளமோ சேர்க்குறப்ப தான் எனக்கு நானும் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப நானும் போய் கேட்டு நானும் சேர்ந்துட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 17 வருஷம் கழித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது, நீங்கள் எப்படி படிக்க முடியும், எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா, 2 மாதம் கழித்து நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்படி நான் உங்களுக்கு நிரூபித்தேன் என்னால் படிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிட்டேன். ஆனால் எனக்குள்ளே இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, நான் என்னோட பையனை படிக்க வைக்கிற இடத்துல இருந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட சப்போர்ட் வந்து என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கல. நான் காலேஜ் சேர்ந்தோடனே என்ன செஞ்சேன், மாடை விற்றுட்டு 2 மாடை மட்டும் வச்சுட்டு மாடை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விற்றுட்டேன். அந்த சப்போர்ட்டு நான் கொடுக்கல. இன்னொரு சுமை என்ன கொடுத்தேன் என்னோட கணவருக்கு அப்படின்னா, என்னையும் சேர்த்து படிக்க வைக்கிற சுமையும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு உறுத்தல் எனக்கு வந்துருச்சு. அப்போ நான் இன்னமும் எல்லாரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ற அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னன்னா, மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிச்சு. அது கிடைச்சோடனே என்னோட நம்பிக்கை வந்து நான் என்ன பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ படிக்கணும் எனக்கு சப்போர்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அந்த புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தடையாக இருந்தது. எய்டட் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு.
அது கிடைக்க ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து நான் என்னோட சப்போர்ட் கொடுக்கல ஃபேமிலிக்கு, இல்லை என்னோட கணவரை வந்து நான் என்னையும் படிக்க வைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறணும் அப்படின்ற 2 எண்ணமும் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. படிக்கிறத மட்டும் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். என்னோட பையன் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம், ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம். படிக்கிறதுக்கு வந்து வயது தடை இல்லை அப்படின்றத நான் காமிச்சிட்டேன். அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயது தடை இல்லைன்றத நான் கண்டிப்பாக காமிப்பேன். எனக்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கு. 2வது டைம் வந்து நான் யோசித்தேன். ஆனால் கண்டிப்பாக நான் என்னால் திரும்பி 2 மாதம் கழித்து காலேஜ் சேர்ந்துட்டு யோசித்தேன், நான் சரியாக பண்ணுறேனா இல்லை என்னோட சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலிக்கு பண்ணுறனோ அப்படின்னு சொல்லி. அந்த சப்போர்ட்டுக்கு அந்த எண்ணத்தை என்னிலேருந்து எடுத்தது முதலமைச்சர் ஐயா அவர்கள் தந்த உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகையும் புதுமை பெண் திட்டம் தான். நன்றி ஐயா. அந்த மாதிரி எனக்கு திரும்ப படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட மாமாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து வந்து படிக்கிறதும் அதுவும் பெஸ்ட்டாக 2nd இடத்துல நான் இப்போதைக்கு இருக்கேன். 2வதா அது என்னால் கொடுக்க முடியுதுன்னா மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரு இடத்துல இருக்கவங்க வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, மாதா பிதா அவங்களுக்குள்ள சப்போர்ட்டை கொடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க, அனுப்பியும் வச்சுருக்காங்க. அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் வர முடியாது. திரும்பி என்னோட கனவை வந்து உயிர்ப்பித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ இந்த திட்டம் வந்தோடனே படிக்க அவங்க எந்த இதுவும் பயப்படாமல் வந்து தொடர முடியுது இதனால. நன்றி ஐயா. நன்றி. ரொம்ப